ஹாய் ஒருவன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இம்பார்ட்டன்டான லைஃபுக்கே ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோனா அது இதாக தான் இருக்கும். என்ஜினியரிங் 2024ல நம்ம ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்றது மூலயமா தான் நல்ல கல்லூரி கிடைக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் கவுன்சிலிங் ப்ராசஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு மோட்டிவ். அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லயும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜையும் நம்ம கடந்து கரெக்டான ஒரு காலேஜை எடுக்க முடியும். ஸோ அதுல ஒரு ரகம் தான் இந்த சாய்ஸ் லிஸ்ட். இந்த சாய்ஸ் லிஸ்ட் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி எப்படி அது ஒர்க் ஆகுது, எப்படி அது டெக்னிக்கலா நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பட் இது இன்னொரு பதிவு தான் சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி. டக்குன்னு கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். என்னன்னா இப்போ 2024ல ஆல்ரெடி இந்த சர்டிபிகேட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நாளாக அதிகமாகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ஓகே பரவாயில்ல, கம்பேரிசன் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. காம்படிஷன் அதிகமாகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கலாம். ஆனா போன வருஷம் மாதிரியே தான் இந்த வருஷமும் எல்லாமே இருக்க போகுதுங்கிறது தெரியுது. சிவில் மெக்கானிக்கல் போன்ற டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் நமக்கு அந்த கட் ஆஃப் கம்மியாகும். தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்சஸ்க்கு சேம் கட் ஆஃபா இருக்கலாம் போன வருஷம் மாதிரியே. இல்ல அப்படின்னா அந்த கட் ஆஃப் ஒரு கட் ஆஃப்ல 2 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம். ஏன்னா காரணம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனை. சரி, இப்போ ஒரு சாய்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த சாய்ஸ் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இல்லையா? சோ எப்படி பண்ணணும்னே நிறைய பேருக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் பாருங்க. இதுல வர்ஸ்டா நீ சாய்ஸ் லிஸ்ட் பண்றது எப்படி அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. என்ன சார் வர்ஸ்ட்னு சொல்றீங்க? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஏன்னா மிஸ்டேக்ஸை நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன், நீங்க அந்த தவறு பண்ண மாட்டீங்கல்ல, அதனால அப்படி சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுக்கலாம்? ஒரு 195 கட் ஆஃப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 195 இருக்கலாம், 190 இருக்கலாம். அந்த 190க்கு மேல இருந்தாலே நம்ம என்னவா இருக்கும்? சிஇஜி கேம்பஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் சீட் கிடைக்காதா? எம்ஐடி கேம்பஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஸ்எஸ்என்ல ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஹெச்ல ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஐடில ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், தியாகராஜர்ல ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜிசிடில இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் நேரா பண்ணிட்டு வரும். இப்போ என்னோட எய்ம் ஃபுல்லா என்னது? ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் மேல இருக்க கல்லூரி பெஸ்ட் கல்லூரியா கொடுத்துருக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரான்ச் பாத்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் தான் வேணும். அதனால பாருங்க எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இடையில ட்ரிபிளியை பூத்துனீங்க அவ்வளவுதான், உங்க ரேங்க்கு 195 ட்ரிபிளி கிடைச்சிரும். பிரான்ச்சும் நீங்க முக்கியம், காலேஜும் முக்கியம். நீங்க சொல்லுங்க, சிஇஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒருவேளை 195 கிடைக்கலன்னா எம்ஐடி கேம்பஸ்ல ட்ரிபிளி கிடைச்சிட போகுது. ஒரு பிசி கம்யூனிட்டியா இருந்தா ட்ரிபிளிக்கு கிடைச்சிரும். அடுத்த காலேஜ் எல்லாம் உங்களுக்கு செலக்டே ஆகாது. அவ்வளவுதான், இதோட உங்களுடைய இது முடிஞ்சுது. அப்படியெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது வேணும்னு பாருங்க, எந்த பிரான்ச் வேணுமோ அதுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இல்ல ஒரு சிலர் காலேஜ் தான் முக்கியமா, அந்த காலேஜ்ல எவ்வளவு பிரான்சஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம சிஎஸ்சி எல்லாம் போட்டுட்டோம். அடுத்து திரும்ப நான் சிஇஜி கேம்பஸ்ல ஐடி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி 11வது சாய்ஸா போடுறேன். திரும்ப எம்ஐடில ஐடி, எஸ்எஸ்என் ஐடி, அது மாதிரி நான் போட்டுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப ஏடிஎஸ் போடுவேன். பிஹெச்ல ஏஎம்எல் இருக்கு, தியாகராஜர்ல ஒரு இசிஇ போடுவேன், ஜிசிடில பாத்தீங்கன்னா ஒரு இசிஇ போடுவேன். அந்த மாதிரி ஒரு சில கல்லூரிகள் மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து கரெக்டா அந்த ஆர்டர் வைஸா பிரான்ச் வைஸாவும் இந்த காலேஜுக்கு முன்னுரிமை கொடுத்து பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிஞ்சு ஐடி முடிஞ்சு இசிஇ முடிஞ்சு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது மூலயமா கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இது பெஸ்டா இருக்கும். எப்பவுமே ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், உங்களுக்கு விருப்பம் இருக்க காலேஜ், நல்ல காலேஜ் மேல வைங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் மேல இருந்து தான் செக் பண்ணிட்டு வரும். உங்க கம்யூனிட்டிக்கு கொடுக்கறதா, உங்க ரேங்க்கு கொடுக்கறதா அப்படின்னு செக் பண்ணிட்டே வரும். செக் பண்ணி திடீர்னு நடுவுல நீங்க வேற ஏதாவது டயர் 5 கல்லூரியெல்லாம் வச்சிங்க 195 வச்சீங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க வேற அதிக கட் ஆஃப் வச்சிருக்கீங்க. திடீர்னு நடுவுல வைக்கும் போது என்ன ஆயிடும்? அந்த காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். தவிர கீழே வச்சிருக்கிறது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. திடீர்னு அந்த மேல இருக்கிறது நல்லதா இருந்ததுன்னா உங்க கம்யூனிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு ரேங்க்கு ஏத்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் நமக்கு எடுத்து கொடுத்துரும். சோ இந்த தவிர பண்ணிடாதீங்க. சோ அடுத்த சாய்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட் தான். 175 எஸ்எஸ்என் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. இருந்தாலும் நான் என்ன பண்ணிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சிருக்கேன். வேகன்சி லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்க. வேகன்சி லிஸ்ட் எல்லா ரவுண்டுக்கும் அப்புறமும் வரும். அந்த எல்லா ரவுண்டுக்கு அப்புறம் ரவுண்ட் 1 முடிஞ்சு ரவுண்ட் 2 காரன் தான் என்ன பண்ணுவான், 175 அட்டன் பண்ணுவான். சோ 175 என்ன பண்ணணும்னா இந்த எஸ்எஸ்என்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கான்னு பார்ப்பான். இல்லைன்னா விட்டுரு, வேற காலேஜ் பாரு. ஆனா டாப்ல இருந்து பாரு. நமக்கு கிடைக்காதுன்னு எண்ணம் இருக்கக்கூடாது. யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நான் சொன்னா கூட கேட்காதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா டாப்ல இருந்து பாத்துக்கிட்டே வாங்க. சரிங்களா?
நம்ம டாப் லிஸ்ட் நம்ம டயர் 1 போட்டிருக்கோம். நம்ம சேனல் மட்டும் இல்லை, எல்லா சேனலும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சேனல் வந்து எடுத்து லிஸ்ட்டை எடுத்து பாருங்க சரிங்களா. அப்ப டாப் காலேஜஸ்ல சீட் இருக்கான்னு டாப் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும், அதுல படிச்சாதான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் ஸோ சிஇஜி எம்ஐடி அப்படின்னு வைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு இருந்தா நான் வச்சுக்குவேன், வச்சுட்டே வர்றேன். ராஜலட்சுமி பிஜிஐடி இப்படி வச்சுட்டே வரேன். இப்படி வச்சு 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 உங்க 175 கட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி காலேஜஸ் கீழே வைங்க. அந்த பிரான்சஸ் ஒரு கல்லூரியிலையும் பிரான்சஸ் வந்து ஒரு 3 பிரான்சஸ் மினிமம் வைங்க. 3 பிரான்சஸ் மினிமம் வைங்க. உதாரணத்துக்கு எஸ்எஸ்என்ல சிஎஸ்சி வச்சனா இங்க எஸ்எஸ்என்ல வந்து இசிஇ வைக்கலாம், திரும்பவும் சிஇஜி கேம்பஸ்ல இசிஇ வைக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டிங்கா அந்தந்த காலேஜுக்கு பிரான்சஸ் வைஸா அப்படியே சாய்ஸ் பண்ணி பண்ணும்போது நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும். நிறைய சாய்ஸஸ் கொடுத்தாதான் பெஸ்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்டாவும் இருக்கும். அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்வர்ட் மூவ்மெண்ட் பத்தி இப்ப பேச வேண்டாம், குழப்பிடும். நான் வந்து ஒரு சாய்ஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, இது 175 மஸ்டா நம்ம எல்லாம் பார்த்துட்டு உங்க கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வச்சிருங்க. அடுத்தது கட் ஆஃப் நம்பர் 1, அதாவது கட் ஆஃப் 130. இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட். திரும்பவும் சிஇஜி கேம்பஸ்ல 130க்கு சிஇஜி கிடைக்குமாங்க சார்? கிடைக்காது. இருக்கான்னு பாருங்க, எஸ்எஸ்என்ல இருக்கான்னு பாருங்க. எல்லா டாப் காலேஜ்லயும் பாருங்க, டயர் 1, டயர் 2, டயர் 3 எல்லா காலேஜஸும் பாருங்க. கடைசியில உங்களுக்குன்னு ஒரு காலேஜஸ் இருக்கும், அதாவது உங்க கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு காலேஜஸ் எல்லாம் இருக்கும். நல்ல காலேஜஸ் இருக்கு, இல்லாமல்லாம் இல்ல. 250 கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் தான். ஸோ அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது மேக் சாய்ஸ் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஆஃப். உங்க கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கல்லூரி இருக்கும், அதுல ஒரு 10 கல்லூரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கொடுக்கணும்னு இத்தனை நேரம் சொல்லல. ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க, இல்ல ட்ரிபிள் இ பிடிக்கும்னா ட்ரிபிள் இ கொடுங்க, ஈஸி கொடுங்க, ஈஸி பிடிக்குன்னா ஈஸி பிடிங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து டாப்ல இருந்து வச்சுக்கிட்டே வரணும் சரிங்களா. ஸோ அடுத்த மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், உங்களுக்கு எந்த பிரான்ச் ப்ரிஃபரன்ஸ் பாருங்க. ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சரிங்களா. ஸோ இது 130க்கு. இப்போ பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட் எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். பெஸ்ட்னா பாருங்க, உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 182ன்னு வச்சுக்கலாம் கட் ஆஃப். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பிஹெச்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் இருக்குமா? இருக்கும். ஏன்னா ரவுண்ட் 1ல தானே இருப்பான். அப்ப ரவுண்ட் 1ல இருக்கும்போது சீட் அங்க காட்டும், கிடைக்குதோ இல்லையோ காட்டும். நீ வச்சிரு. எஸ்எஸ்என்ல இருக்கும், தியாகராஜர்ல இருக்கும்னா உனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு அடுத்த விஷயம். பட் ஆனா வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து பெரிய காலேஜ் வைங்க சரிங்களா. கிடைக்குமா கிடைக்காதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு வந்து கிடைக்குதோ இல்லையோ வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்தது கிருஷ்ணா காலேஜ், சிஐடி காலேஜ் இப்படி நம்ம வச்சுக்கிட்டே வரோம். ஆனா நடுவுல தெரியாம யாரோ ஒருத்தர் ட்ரஸ்ட் மெம்பரோ இல்ல யாரோ ஒருத்தர் தேர்டு மெம்பரோ யாரோ ஒருத்தர் குழப்பி விடுறதுக்குன்னு ஒரு டயர் 4 காலேஜை சொல்லுவோம். தேவையில்லாம உங்க கட் ஆஃப்க்கு அது வந்து தேவையே கிடையாது. அந்த காலேஜ்ல ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். இருந்தும் நம்ம என்ன பண்றோம்னா அது வைக்கிறோம். என்னன்னு எனக்கு புரியல. அது வச்சா அப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? இதுல எல்லாம் இல்ல அப்படின்னா இதுல எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா 182க்கு கேபிஆர், ஈஸ்வர் போன்ற மிகப்பெரிய கல்லூரிகள் கிடைக்கும். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டாப் நாச் இருக்கிற அட்டானமஸ் கல்லூரிகள் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் கிடைக்கும். ஸோ அது நீங்க வச்சாதான் கிடைக்கும். நீங்க ஏதாவது யாரோ சொல்றாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, எங்க ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு சொல்லி இங்க வச்சீங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டே வரும். செக் பண்ணி இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் உங்க கட் ஆஃப்க்கு. ஏன்னா அந்த காலேஜ் ஒரு தரம் குறைந்த காலேஜா இருக்கும், கீழே இருக்க காலேஜா இருக்கும். கண்டிப்பா என்ன ஆயிடும், வீட்டு பக்கத்துல இருக்கு சார் அதனாலதான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லுவான். சம்பந்தமே இருக்காது. அப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், இதுதான் எடுத்து கொடுக்கும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, இது அக்செப்ட் பண்ணி வேற வழி இல்லாம டிக்ளைனும் பண்ண முடியாம டிக்ளைன் பண்ணா அடுத்த ரவுண்டு போயிருவீங்க. கரெக்டா, டிக்ளைன் பண்ணா அடுத்த ரவுண்டு போயிருவீங்க. ஸோ அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுப்பீங்க. அப்வர்ட் மூவ் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா இது அக்செப்ட் பண்ணிட்டு அப்வர்ட்லையும் கிடைக்காது. 182க்கு இந்த காலேஜ்ல கிடைக்குமா? சிஎஸ்சி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தவறுகள் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கு. இது எல்லா கட் ஆஃப் மாணவர்களுக்கும் பொருந்தும் சரியா. ஸோ அதனால நடுவுல வைக்கிற காலேஜை கொஞ்சம் யோசிச்சு வைங்க. அப்படியே ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து டாப் நாச்ல இருந்து வந்து கீழே உங்க கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வைங்க. நல்ல கல்லூரி மட்டும் வைங்க, அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும். பிரான்ச்சஸும் ஒரு கல்லூரியில 3ல இருந்து 4 பிரான்ச்சஸாவது வைங்க. தட்ஸ் இட். இதுக்கு மேல பேசுறதுக்கு உள்ள ஒரு டெமோவே காமிச்சாச்சு, எப்படி வைக்கணும் எப்படி வைக்க கூடாது அப்படின்னு. ஸோ இன்னும் நம்ம வீடியோக்கள் வரும் சாய்ஸ் லிஸ்ட் பத்தி. ஏன்னா உங்களுக்கு இன்னும் அவேர்னஸ் பத்தல. கண்டிப்பா நம்ம சேனல் உதவியா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல வீடியோஸ் வரப்போகுது இன்ஜினியரிங்க்கு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.